மேட்ச்சை யாருமே மறக்கக்கூடாதுடா. அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் ரீசெண்டாக நடந்த ரிவெஞ்ச் மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆர். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவங்களில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஜெயிச்சிருப்பாங்க ராஜஸ்தான் அவங்களுடைய கோட்டையில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட கோட்டையில் வந்து ஜெயிச்சிருவாங்களான்னு பார்த்துருந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே பயங்கரமான ஸ்டாக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓவர்லேருந்து 18வது ஓவர் வரைக்கும் ராஜஸ்தான் கிட்டே இருந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி 19வது ஓவரில் என்ன தான் ஆச்சு. மெஜிஷியனான ஏசில் வுட் ஒரு பயங்கரமான மேஜிக்கை பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். சந்துரு டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்சிபிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேடியம் சின்னசாமி ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு மேட்ச் கூட வெற்றியே வரல. எல்லா மேட்சும் 3 மேட்ச்சில் எடுக்காங்க. அதில் 3த்துலேயும் தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க. இதுவே அவே கிரவுண்ட் இருந்தாங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. 5-5 இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆர் டேஸை வின் பண்ண ஆர்ஆர் அதாவது பார்த்தீங்கன்னா ரியன் பராக் பார்த்தீங்கன்னா கேப்டன் ராஜஸ்தானோட கேப்டன் டேஸை வின் பண்ணி நாங்கள் பவுல் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. சரி பேட்டிங் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆர்சிபி பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் சால்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்திருப்பாங்க. ஸோ ஒரு பொறுமையான ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒரு 59 ரன்னு முடிச்சு பார்த்தீங்கன்னா பவர் பிளேவை முடிச்சிருப்பாங்க. ஸோ விக்கெட் எதுவும் விடாமல் பார்த்தீங்கன்னா சால்ட்டு ரொம்பவும் பொறுமையாக ஆடிருப்பார். ஸோ அதனால தான் இவ்வளோ கம்மியான ஸ்கோர் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். இதுவே அவர் அடித்து ஆரம்பிச்சிருந்தாருன்னா இன்னும் ஸ்கோர் எங்கே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு மேட்ச்சில் சரியாக படலை சால்ட்டுக்கு. வர பேட்ஸ்மேனுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் 4 கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னு தெரியுமா அவ்வளோ ஸ்பீடு அப்படியே பால் பட்டதும் பார்த்தீங்கன்னா எஜ்ஜில் அப்படியே பிடிங்கிக்கிட்டு ஓடுது அப்படியே பால் லைனுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. வர பேட்ஸ்மேன் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அள்ளித்தரம்பா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் நேற்று 4 போய்கிட்டு தான் இருந்தது. ஸோ விராட் கோலி பார்த்தீங்கன்னா சரியான நாக்கு ஆடிருப்பாங்க. 70+ ஸ்கோர் தரமாக இருந்தது அந்த ஒரு மேட்ச்சை பார்க்கறதுக்கு. பவர் பிளே முடிஞ்ச உடனே ஒரே விக்கெட் விழுந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா சால்ட்டு பார்த்தீங்கன்னா 23 பாலுக்கு பார்த்தீங்கன்னா ஆடி 26 ரன் அடிச்சிருப்பாங்க. அசரங்கா போட்ட பாலில் பார்த்தீங்கன்னா எட்மர்கிட்ட கேட்சை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் விராட் கோலி பார்த்தீங்கன்னா நின்று நிதர்மானாங்க. அவங்க கூட கை கோக்கும் அந்த படிக்கல் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் நாக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா பென்டாஸ்டிக் நாக்கு. 26 பாலுக்கு ஒரு 50 கொடுத்துருப்பாங்க. இது இவங்களோட ஃபாஸ்டஸ்ட் 50 இன் ஐபிஎல். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் அப்புறம் பார்த்தீங்கன்னா 27 பாலுக்கு 50 அடித்து படிக்கல் அவுட் ஆக. கிங் கோலி பார்த்தீங்கன்னா 42 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 70 அடித்து அவுட் ஆக. ஸோ டிம் டேவிட் பார்த்தீங்கன்னா இறங்கியிருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடான மேட்ச்சை பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ 15 பாலுக்கு 23 ரன் அடித்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருப்பாங்க. கடைசி பாலில் பார்த்தீங்கன்னா ரன் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ பட்டிதாரை பொறுத்த வரைக்கும் 3 பால் ஆடி ஒரே ரன் அடிச்சிருப்பாங்க. கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஜித்தேஷ் சர்மா பார்த்தீங்கன்னா 10 பால் ஆடி 20 ரன் அடிச்சிருப்பாங்க. சரியான ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடா சாமி. இந்த மாதிரி கீப்பர் இந்த பக்கத்தில் நம்ம கீப்பர் விளையாடினாக்கா அந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஜுரேல் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபார்முங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீ போட்ட பாலில் நான் எங்கே வேணாலும் அடிப்பேன்டா, அடித்தா 6 தான் அடிப்பேன் நான் சொல்கிற மாதிரி தான் சொல்லி அடிச்சே காமிச்சிருப்பாரு. சரி 206 டார்கெட்டுன்னு இறங்கின ராஜஸ்தானுக்கு அப்படி என்ன தான் அமைஞ்சது. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா அமைஞ்சது தான் சொல்லணும். பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா 72 ஸ்கோரை பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. வைபவ் சூரியவன்சியும் ஜெய்ஸ்வாலும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்திருப்பாங்க. ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா பால் 6 அடிக்க வேறு மாதிரி இருந்ததுப்பா இந்த ஒரு மேட்சை பார்க்கறதுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 19 பாலுக்கு 49 அடித்து பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்சை ராஜஸ்தான் பக்கம் திருப்பியிருப்பாங்க. ஸோ அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. 49 ரன் அடித்து நம்ம சூரியவன்சி பார்த்தீங்கன்னா 14 வயசு பையன் பார்த்தீங்கன்னா 12 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 16 ரன் அடித்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ ராணா வரவங்க எல்லாம் 6 போருமா அடிக்கிறாங்கப்பா. அதேமாதிரி நானும் அடிக்கிறப்பான்னு 22 பாலுக்கு 28 ஆடி அவுட் ஆக. ஸோ ரியன் பராக் அவங்களுடைய கேப்டன்சினாக்கு சரியாகவே போடல. 10 பாலுக்கு 22 ஆடி ஏன் ஆனுன்னே தெரியாமல் ஆடிந்தார். இவங்க தான்ப்பா கீப்பரு ஜுரேல். இவங்க பார்த்தீங்கன்னா 37 பாலுக்கு ஆடி 47 ரன் அடிச்சிருப்பாங்க. இந்த 47 ரன்னு ஆர்சிபியை காதற விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அடி தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஹெட்மயர் எதுக்கு வந்தேன் எதுக்கு போனேன் தெரியல. 8 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருப்பாங்க. ஸோ எஸ் டூபே இவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை மாற்றிருப்பாங்க. 7 பாலுக்கு 12 ரன் அடிச்சிருப்பாங்க. ஆச்சர் பார்த்தீங்கன்னா டக் அவுட்டு. ஸோ அசரங்க பார்த்தீங்கன்னா என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. தேஷ்பாண்டே ஒன்றும் பண்ண முடியலப்பா. அவ்வளோதான்ப்பா இந்த ஒரு மேட்ச்சை பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 18 ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பக்கம் இருந்தது. 19வது ஓவரில் ஏசில் வுட் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணி பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டார். 4 ஓவர் போட்டு 33 ரன்னு கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருப்பார் ஏசில் வுட். அதுக்கப்புறம் நான் குர்னால் பாண்டியா 4 ஓவர் போட்டு 31 ரன்னு கொடுத்து 2 விக்கெட்டு. ஸோ ஏஷ் நல்லா பண்ணார். இந்த ஒரு வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக்கை கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சந்துட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சிஎஸ்கே மேட்ச்சுக்கும் ஹைதராபாத்துக்கும் என்ன நடந்தது நான் உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் என்ன நடந்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.